அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிஷமா கொடுத்துருக்காங்க பழமொழி வாயிலாக. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அதுல பொக்கிஷமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஏதாவது ஒரு பொக்கிஷம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பழமொழிகளை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க மேல நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனாலதான் நம்ம உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ன்றத ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பழமொழிகள் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய இந்த ஆலிஸ்வெல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறி கட்டும். தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டும். அப்போ இது என்ன அப்படின்னா, தென்னை மரம் முதல்ல இந்த ஒரு விஷயத்த நம்ம படிக்கும்போது, நம்ம சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லித்தரலாம். அதனாலதான் ஒரு விஷயத்த இப்ப தென்னை மரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தென்னை மரத்தோட நம்ம தேங்காய் மகத்துவம்னு எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தென்னை மரம், பனை மரம் ரெண்டுத்துக்குமே இப்ப இதை எதுக்கு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரெண்டுத்துலயுமே இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வீடு கட்டுறதுக்காகட்டும், இல்லை டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், எல்லாமே ஒரு சத்தான ஒரு சத்து என்ன சத்து இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல அதிகமான சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்கள் இந்த ரெண்டுலையுமே இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தென்னை மரம் அப்படிங்கிறது தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இளநீர், அதே மாதிரி தேங்காய், அது ஒரு நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்குது. அது மாதிரி தென்னை ஓலை, அதாவது இந்த கூரை வேயறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல இருந்து இந்த தொடப்பம் கூட ரெடி பண்றதை நம்ம பார்த்துருப்போம், நம்ம பாட்டி எல்லாம். ஸோ இந்த மரம் என்ன அதையும் ஏதாவது ஒரு பொருளாக, ஒரு எரிபொருளாகவோ இல்லை ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான ஏதாவது செய்யறதுக்காகவோ அந்த மாதிரி எல்லாம் இந்த மரத்தெல்லாம் யூஸ் பண்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பனை மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்னா பனை மரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஓலை, அதாவது கூரை வேயறதுக்கு அந்த ஓலை பயன்படுத்துவாங்க. அந்த பனை ஓலையில செய்யக்கூடிய கொழுக்கட்டெல்லாம் செய்யறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பனை ஓலையில செய்வாங்க, அவ்வளவு மனமா இருக்கும். அதே மாதிரி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருப்பட்டி, அந்த பனை வெல்லம் சொல்றாங்க இல்லையா, அதுவுமே மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி நொங்கு, இப்ப இந்த சீசன்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம நொங்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதை சாப்பிட மாட்டோம். நம்ம ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா நல்லது நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? அந்த நொங்கு கண்டிப்பா இந்த சீசன், ஒவ்வொரு சீசன்லயும் ஒன்னொன்னு கிடைக்குது, கண்டிப்பா அதை சாப்பிடத்தான் செய்யணும். அதே மாதிரி பதநீர், அதுவுமே ரொம்ப சத்தானதுதான். அப்புறம் இது இருக்குல்ல, அதாவது பனங்கிழங்கு, பொங்கல் டைம்ல எல்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த பொங்கல் டைம்ல இந்த பனங்கிழங்கு கொண்டு வருவாங்க. அந்த பனங்கிழங்கும் கண்டிப்பா எல்லா இடங்கள்லயுமே பரவலா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை நம்ம அந்த கிடைக்கும் போது அதை வாங்கி சாப்பிடணும். ஏன்னா பனங்கிழங்கு சுகருக்கு அவ்வளோ நல்லது. அதுல நிறைய நார்ச்சத்தும் இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்கு. குறிப்பா சுகர் ஒரு பரம்பரைக்கே வராம இருக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு நல்ல தகவலும் இருக்கு. ஸோ கண்டிப்பா கிடைக்கும் போது சாப்பிடணும். அதே மாதிரி பனம்பழம், கிராமத்துல வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. பனம்பழம் சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுலையுமே அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு உணவுப் பொருட்கள் நம்ம உடலுக்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் கிடைக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த தென்னை மரத்தில், அதாவது தேள் கொட்டினால், தென்னை மரத்துல தேள் கொட்டுமா? அப்படி கொட்டுச்சுன்னா அது செத்து போகும். தென்னை மரம் ஏறும்போது, தென்னை மரம் ஏறுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த தேள் கொட்டினால், தேள்ன்றது ஒரு விஷச்சந்து இல்லையா? பாம்பு மாதிரி அதுவுமே ஒரு விஷச்சந்து தான். இதுக்கும் பாம்புக்கும் என்ன ஒரு இதுன்னா, ரெண்டுமே கடுமையான விஷம் இருக்கு. இதுல விஷம் அதிகமா உள்ள தேளும் இருக்கு,
விஷம் கம்மியா உள்ள தேளும் இருக்கு. இந்த கருந்தேள், செந்தேள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் வச்சிருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுமே கவனமா தான் இருக்கணும். அது இருட்டான இடங்கள்ல வந்து அதிகமா இருக்கும். அதாவது கூரை கூரை வீட்ல அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஷூலலாம் வந்து நம்ம நம்ம போடுறோம் இல்லையா? குழந்தைகளுக்கான அந்த காலணிகள்லாம் வந்து அதுக்குள்ள அந்த ஷூக்குள்ளலாம் வந்து நம்ம கைய விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எது வேணாலும் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இது கொட்டுச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து கடுகடுப்பா இருக்கும். அதாவது விஷம் கம்மியா இருந்துச்சுன்னா பரவால்ல. விஷத்தன்மை அதிகமா இருந்ததுன்னா, அதனுடைய நம்ம தோல்ல வந்து ஊடுருவி நம்ம ரத்தத்துல கலந்துரும். எப்படி பாம்போட விஷமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அந்த துணியால வந்து கட்டி வைப்பாங்க. ஸோ இந்த தேள் வந்து கொட்டினால் அப்படின்னா, இப்போ தென்னை மரம் ஏறுறாங்க. நெறைய பேரு அது ஒரு தொழிலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கே தெரியும். ஏன்னா, நமக்கும் வந்து தேங்காய் பறிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆள் கூப்பிடுவோம் இல்லையா? அவங்க வந்து சேஃப்டியா தான் மேல ஏறுவாங்க. ஏன்னா, மேல என்ன பூச்சிகள் வேணாலும் இருக்கலாம், விஷப்பூச்சிகள். அதுக்காக அவங்க உடம்புல வந்து ஒரு எண்ணெயோ, ஒரு அது என்ன சொல்ல ஒரு கிரீமோ தடவிட்டு ஏறுவாங்க. ஏன்னா, அவங்களுடைய சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்களுக்கு. அப்போ அந்த டைம்ல ஏதாவது இந்த மாதிரி தேள், இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் வந்து அது அவங்கள வந்து தாக்கும்போது, அந்த இடம் வந்து அவங்களுக்கு கொட்டுச்சுன்னா, அப்ப தேள் கொட்டுச்சுன்னா தானே இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேள் கொட்டுச்சுன்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு அதோட அந்த வீரியம் வந்து தெரியாது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பனைமரம் அடுத்தது ஒரு வேலையை செய்யும் போதோ, இல்ல அடுத்த மரம் ஏன்னா அத ஒரு தொழிலா தானே வச்சிருக்காங்க. ஸோ பனை மரம் ஏறுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க தான் வந்து நுங்கெல்லாம் நமக்கு பறிச்சு போடணும். நம்மளால ஏற முடியாது அவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம். ஸோ அந்த மரத்துல வந்து அவங்க ஏறும்போது தான் இதனுடைய அந்த வீரியம் அந்த நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நெறி கட்டுறதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த விஷத்தன்மையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதனுடைய அந்த அந்த வாய்ப்பகுதி அந்த கடிச்சது இல்லையா கொட்டுனது இல்லையா ஸோ அந்த அதுக்கு மேலையும் கீழையும் ஒரு துணி மாதிரி வச்சு கட்டி விடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இந்த வெங்காயம் எல்லாம் வச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது அது கிராமத்துல இருக்கும்போது தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இமிடியேட்டா டாக்டரை பாக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இது வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போய் அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த கடுகடுப்பு தெரியும் அவங்களுக்கு. அதனால ஒரு பாதிப்பும் வரும். ஸோ அப்பதான் அவங்களால உணர முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்துல தான் நெறி கட்டும். நெறி கட்டுறதுன்றது நம்ம ஊர் சைடுலாம் நெறி கட்டுறதுன்றது எல்லா பகுதியிலுமே. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு இப்ப கழுத்து பகுதி, இல்ல நமக்கு வந்து ஒரு கால்ல, இல்ல முட்டியில, இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நெறி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கட்டி மாரி இருக்கும். அது ஏதாவது ஒரு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இல்ல ஒரு உள்ள ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால நமக்கு அந்த மாதிரி உருவாகும். பட் இந்த மாதிரி விஷச்சந்துக்கள் வந்து நம்மள வந்து தாக்குனாலும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் நெறி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, அப்போ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விளைவு, அதாவது ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இது வந்து இந்த இடத்துல தேள் கொட்டுச்சுன்னா, அடுத்ததுல தான் அதோடைய விஷத்தன்மை வந்து நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஒரு இடத்துல செய்யக்கூடிய செயல், இன்னொரு இடத்துல அதுக்கான விளைவ வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நம்ம இதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம அப்போதைக்கு செஞ்சுருவோம். ஆனா கண்டிப்பாக நல்லதோ, கெட்டதோ யார் மூலமாவது, எப்பவாவது நமக்கு வந்து என்ன செய்யும்? அடுத்த இடத்துல அதோட விளைவு நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களே நம்ம செய்வோம். ஸோ முன்னோர்கள் வந்து இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்னை மரத்தோட மகத்துவம் என்ன? பனை மரத்தோட மகத்துவம் என்ன? அதே மாதிரி இந்த தேளோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேள்ல வந்து அதிகமான விஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த விஷம் வந்து அதிகமா அதாவது இந்த திரவத்திலேயே அதிக விஷத்தன்மை வந்து அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷத்தன்மை வந்து இந்த தேளோட விஷம் தானாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்றது? அது ஒரு தகவல். அது ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா இது கொட்டுனாலே வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து தயாரிக்கவும் செய்றாங்களாம். இந்த விஷத்த அதிக ரேட்டுக்கும் விற்பனையும் பண்றாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுல இப்படி பண்ணுனா இப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுகிட்டு, வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள செய்வோமே! அது யார் மூலமாவது நமக்கு திரும்பி கண்டிப்பாக அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நல்ல விஷயங்கள் அ செய்வோம். ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி. அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்த பதிவுல பார்க்கலாம்.
சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.